அனைவருக்கும் வணக்கம். In this session we are going to derive the equations of motion under gravity. புவியீர்ப்பினால் இயங்கும் பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை தான் இந்த வகுப்பில் நம்ம வருவிக்க போகிறோம். Equations of motion under gravity. A practical example of a straight line motion with constant acceleration is the motion of an object near the surface of the earth. நடைமுறையில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட பரப்புக்கு மிக அருகில் ஒரு ஆப்ஜெக்ட் இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டை நேர்கோட்டு சீரான நேர்கோட்டு இயக்கத்தில் மாறாத முடுக்கத்தோடு இயங்குகிற பொருளுக்கு உதாரணமாக சொல்லலாம். A practical example of a straight line motion with a constant acceleration is the motion of an object near the surface of the earth. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, புவிப்பரப்பிற்கு சற்று மேலே இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான முடுக்கம் பெற்ற நேர்கோட்டில் இயங்கும் பொருளின் இயக்கமாக நம்ம எடுத்துக்கலாம், அல்லது அதுக்கு உதாரணமாக அதை சொல்லிக்கலாம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். We know that near the surface of the earth the acceleration due to gravity constant. அண்டர்லைன் பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிறோம். near the surface of the earth, புவி பரப்புக்கு மிக அருகில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கம் acceleration due to gravity Gயோட வேல்யூ கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி. All straight line motions under this acceleration can be well understood using the kinematic equations given earlier. இந்த மாதிரி இருக்கிற அனைத்து அந்த நேர்கோட்டு இயக்கங்களையும் under the acceleration முடுக்கத்தை பொறுத்து, இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து நேர்கோட்டில் இயங்குகிற அனைத்து விதமான இயக்கங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். முன்னாடி நம்ம படித்த அந்த இயக்க சமன்பாடுகளை வச்சு புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். A body falling from a height h அப்படிங்கிற உயரத்திலிருந்து ஒரு பொருளை நம்ம கீழ் நோக்கி தூக்கி போடுறோம். த ஃப்ரீ ஃபாலிங் பாடி அப்படின்னு சொல்கிறது தானே தடையின்றி கீழே விழும் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் மேலேருந்து கீழே புவி பரப்புலேருந்து அந்த ஹெச் உயரத்தில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து கீழ் நோக்கி விழுகுது. தட் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட். கன்சிடர் an object of mass m falling from height h. ஹச்சுங்கிற உயரத்திலிருந்து m நிறை இருக்கிற ஒரு பொருள் கீழே விழுகிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். அஸ்யூம் தட் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். காற்று கொடுக்குற தடை நில் இல்லை அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஃபார் கன்வீனியன்ஸ் லெட் அஸ் சூஸ் தி டவுன்வர்ட் டைரக்ஷன் அஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனை டவுன்வர்டு டைரக்ஷனை பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவல் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். வெர்டிக்கலி அப்வேர்டு இருக்கிறது தான் ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லுவோம்.
ஆனால் இங்கே வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட் மூவிங் வெர்டிக்கலி டவுன்வேர்டு அப்படிங்கிறதுனால டியூ டு கிராவிட்டி இந்த மைனஸ் ஒய் டைரக்ஷனை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். டவுன்வேர்டு டைரக்ஷனை வந்து ப்ளஸ் ஒய் அப்படின்னும் அப்வேர்டை வந்து மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்வேர்டு அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவிங் அகைன்ஸ்ட் தி கிராவிட்டிக்கு எதிர் திசையில் இயங்கிறதுனால இதை மைனஸ் அப்படின்னும் டவுன்வேர்டை ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ண போகிறோம். The object experiences acceleration g due to gravity which is constant near the surface of the earth. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இந்த acceleration due to gravity கீழ் நோக்கி விழற ஆப்ஜெக்ட்டு புவி பரப்புக்கு மிக அருகில் பார்த்திங்கன்னா ஒரு மாறிலி ஜியோட மதிப்பை உணரும். ஜியோட மதிப்பு மாறிலி அதை தான் உணரும் அப்படின்னு சொல்கிறோம். The object experiences acceleration g due to gravity which is constant near the surface of the earth. When we use kinematic equations to explain its motion, இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி இந்த கேஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆக்சலரேஷன் ஜென்ரலாக லீனியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷனை வந்து நம்ம ஏன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே டியூ டு கிராவிட்டி ஆப்ஜெக்ட் மூவிங் டவுன்வேர்டு அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ப்ளஸ் ஜி அலாங் தி ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால யூனிட் வெக்டார் வந்து ஜே கேப்னு போடணும். அப்போ ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு ஜே கேப். ஜியை வந்து ஸ்கேலாரில் எழுதி இருக்கிறதுனால யூனிட் வெக்டார் போடுறோம். பை கம்பேரிங் தி காம்பனன்ட்ஸ் இப்போ காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எந்த காம்பனன்ட்ஸு எக்ஸு ஒய்யு இசட் காம்பனன்ட்ஸ் இல்லையா? தீஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ். இதை தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் A0 along the z axis A0 along the y axis AY is equal to G. அப்போது let us take for simplicity AY is equal to A ன்னு எடுத்துக்கலாம். that is nothing but G. ஏவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் சுருக்கமாக ஜின்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏ ஆப்ஜெக்ட் மூவிங் வெர்டிக்கலி டவுன்வேர்டு இதுவும் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் பட் வெர்டிக்கலி டவுன்வேர்டு டியூ டு கிராவிட்டிங்கிறதுனால ஆக்சலரேஷனை வந்து ஏவுக்கு பதிலாக நம்ம ஜின்னு எடுத்துக்க போகிறோம். The speed of the particle when it reaches the ground. கிரவுண்டு புவிப்பரப்பை அடைஞ்சதுக்கப்புறம் அதனோட திசைவேகம் துகளோட திசைவேகம் பார்த்திங்கன்னா y is equal to h. y திசையில் ப்ளஸ் ஒய் திசையில் h ஹைட் டிஸ்பிளேஸ் ஆயிருச்சு. அப்போ அந்த துகளோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது v ground is equal to root of 2gh. எப்படி இது கிடச்சிதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம யூஸ் பண்ணலாம்? v square is equal to u square plus 2as அப்படிங்கிற இயக்க சமன்பாட்டிலிருந்து இது கிடைச்சது. சரியா? If the particle is thrown with the initial velocity u downward which is in negative y-axis, then the velocity and position of the particle of any instant is given by.
இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து வீசப்படுது. இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியோட கீழ் நோக்கி. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் விழறதா கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கல் அட் எனி டைம் டி. இப்போது அந்த துகளோட எந்த ஒரு கண நேரத்துலையும் அந்த துகளோட திசைவேகம் மற்றும் நிலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக v is equal to u plus at. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது தெரியுமா? v is equal to u plus atங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஃபஸ்ட் கைனமாட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நம்ம என்னென்னு அப்ளை பண்ணணும்? ஜின்னு அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது? v is equal to u plus at. இந்த ஈக்குவேஷன் படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் s is equal to ut plus half at ஸ்கொயர் அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஏக்கு பதிலாக ஜின்னு எடுத்திருக்கோம். அப்போ y is equal to ut plus half gt ஸ்கொயர்னு கிடைக்கும். The square of the speed of the particle when it is at a distance y from the hilltop is. பொருள் y புள்ளியில் y அப்படிங்கிற நிலையிலிருந்து இருக்கிறப்போ பொருளின் இருமடி வேகம். ஸ்கொயர் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணலாம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. v ஸ்கொயர் u ஸ்கொயர், இங்கே யார் இருக்கிறா? ஏவுக்கு பதிலாக g, எஸ்ஸுக்கு பதிலாக y டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் தி பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஒருவேளை அந்த துகள் வந்து ஓய்வு நிலையிலேருந்து தன்னோட இயக்கத்தை தொடங்குது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0. ஆப்ஜெக்ட்டு இயங்கும்போது மட்டும்தான், மோஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு வெலாசிட்டி இருக்கும். ரெஸ்ட் ஸ்டேட்டில் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்து அந்த பொருள் தன்னோட இயக்கத்தை தொடங்குது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிரும். Then the velocity v of the position of the particle and v square at any instant time are given by. இப்போ அது u 0 ஆயிடுச்சு. அதனால் velocity of the object, position of the object at square of the velocity at any instant time எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி கிடைச்சது? v is equal to u plus gt. இப்போ இந்த u வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ மீதி v is equal to gtன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், s is equal to y is equal to ut plus half gt ஸ்கொயர். இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆனதுனால டைம் இன்ட்டு 0, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே 0 ஆகிடுச்சு. மீதி y is equal to half gt ஸ்கொயர்னு இருக்குது. எஸ், அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறி இருந்திருக்கும்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gyன்னு இருந்துச்சு. இங்கே வெலாசிட்டி இனிஷியல் 0 ஆயிடுச்சு. அப்போ மீதி v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gyன்னு இருந்திருக்கும். Time t is equal to capital T taken by the particle to reach the ground. Capital T அளவுக்கு நேரத்தை வந்து இந்த புவி பரப்பை ரீச் ஆகிறதுக்கு அந்த துகள் எடுத்திருந்துச்சு அப்படின்னா அப்போ y is equal to h அப்படிங்கிற ஹைட்டுக்கு நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறும்? சரிங்களா? y is equal to half gt ஸ்கொயருங்கிற எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறி இருந்திருக்கும்? ஒய்க்கு பதிலாக ஹெச் ஹைட்டுன்னு போடணும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு half g, ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டீன்னு போடணும்.
அப்போ h is equal to half g t square. இதிலேருந்து நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ நேரம் h ஹைட்டை ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த துகள் எடுத்துக்கிட்ட நேரம் t எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும்போது t ஸ்கொயரை வந்து ரைட் சைடில் வைங்க, ஜியவும் 2 லெஃப்டில் கொண்டு வாங்க. அப்போ 2 வந்து மல்டிபிள்ஸில் போகும், g வந்து டினாமினேட்டரில் வரும். t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை ஜின்னா t இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை g அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் டைம் டேக்கன் பை தட் பார்ட்டிக்கல் டு ரீச் h height from the h height into surface of the earth. This equation implies that greater the height, particle takes more time to reach the ground. For least height, it takes lesser time to reach the ground. இந்த சமன்பாடு ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக உணர்த்துது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது 2ம் ஜியும் கான்ஸ்டன்ட்டு. அப்படி இருக்கும்போது t is directly proportional to square root of h. அப்போது ஹைட்டு வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா பார்ட்டிகள் வந்து கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமு அதிகமாக இருக்கும். ஹைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் டேக்கன் அதிகமாக இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் வந்து கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறத தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, the speed of the particle when it reaches ground y is equal to h. hங்கிற உயரத்திலிருந்து புவி பரப்பை அந்த துகள் அடைஞ்சதுக்கப்புறம் அடைஞ்சிறது எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படிங்கும்போது ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2gh இருந்துச்சு. இதிலேருந்து v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இவ்வளோ டைம் எடுத்திருக்கும், இவ்வளோ வேகத்தில் வந்திருக்கும். அப்போ பாருங்கள், v ground is equal to root of 2gh. The above equation implies that the body falling from greater height will have higher velocity when it reaches the ground. இப்போ பாருங்கள், கிரவுண்டை நோக்கி போக போக ஹைட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2ம் ஜியும் கான்ஸ்டன்ட்டுன்னு நமக்கு தெரியும். அப்போ வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச். இப்போ ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா புவி பரப்பு கிட்ட நோக்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகும். அதுவே கம்மியான ஹைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவி பரப்பை நெருங்க அதனோட வேகம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அங்கே அர்த்தம். இம்ப்ளைஸ் தட் the body falling from greater height will have higher velocity when it reaches the ground. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கிறோம். The motion of a body falling towards the earth from a small altitude குத்துயரம், altitude purely under the force of gravity is called free fall. Free falling bodyனா என்ன? தடையின்றி தானே கீழே விழும் பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறைஞ்ச குத்துயர மதிப்பிலிருந்து புவி பரப்பை நோக்கி ஒரு பொருள் தானாகவே இயக்க நிலைக்கு போகுது அப்படின்னா அண்டர் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, ஜியை பொறுத்து ஹெச்ங்கிற ஸ்மால் உயரத்தில் இருக்கிற ஒரு பொருள் வந்து புவியோட பரப்பை நோக்கி கீழ் நோக்கி இயங்குது அப்படின்னா அதை தான் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். தடையின்றி தானே கீழே விழற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, குட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், எ பாடி த்ரவுன் வெர்டிக்கலி அப்வர்டு. ஒரு பொருள் செங்குத்தாக என்ன பண்ணுது, மேல் நோக்கி எறியப்படுது அல்லது மேல் நோக்கி இயங்குது. அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி, கீழ் நோக்கி இயங்குச்சு அப்படின்னா டியூ டு கிராவிட்டி. இப்போ பொருள் வந்து மேல் நோக்கி இயங்குது அப்படின்னா அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் ஏவுக்கு பதிலாக நம்ம -gன்னு அப்ளை பண்ணணும். சரியா?
Consider an object of mass m thrown vertically upwards with an initial velocity u. u அப்படிங்கிற ஆரம்ப திசைவேகத்தோட m நிறை இருக்கிற ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செங்குத்தா மேல் நோக்கி எரியப்படுது அப்படின்னு நம்ம கருதிக்கிறோம். Let us neglect air friction. இங்கேயும் காற்று கொடுக்குற உராய்வு விசை வந்து புறக்கணிக்கத்தக்கது. ஏர் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா காற்று கொடுக்குற உராய்வு தடை. அந்த பொருள் வந்து மேல் நோக்கி இயக்கம் அடையும் போது காற்றினால் அந்த பொருளுக்கு ஏற்படுற தடை வந்து புறக்கணிக்கத்தக்க அளவு கம்மி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். In this case, we choose the vertical direction as positive y-axis shown in the figure. இப்போ இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனை வந்து பாசிட்டிவ் y-axisன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் இங்கே என்னது against the gravity minus g அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஒய்யை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? Then the acceleration a is equal to minus g and g points towards the negative y direction. இங்கே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? மைனஸ் ஜி எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸுங்கிறது சொல்லுது. தி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் திஸ் மோஷன். இந்த இயக்கத்துக்கு அந்த இயக்க சமன்பாடுகளை நம்ம பயன்படுத்தும் போது இங்கே பாருங்கள், புவி ஈர்ப்புக்கு எதிர் திசையில் அந்த பொருள் வந்து செங்குத்தாக மேல் நோக்கி இயக்கம் அடையுது. அப்போ மைனஸ் ஒய் ஜிங்கிறது அகைன்ஸ்ட் தி கிராவிட்டிங்கிறதுனால மைனஸ் ஒய்ங்கிறதுனால இந்த ஆக்சிஸையும் மைனஸ் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலி அப்வர்ட் அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி. தி வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் எனி டைம். எந்த ஒரு நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட திசைவேகம் மற்றும் நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி தான் அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். அப்போது v is equal to u plus atங்கிற ஈக்குவேஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஏவுக்கு பதிலாக g அப்ளை பண்ணணும். இது அகைன்ஸ்ட் தி கிராவிட்டிங்கிறதுனால நெகட்டிவ் சைன் அப்ளை மைனஸ் g. அப்போ v is equal to u minus gt. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா s is equal to ut plus half at ஸ்கொயருங்கிற எக்ஸ்ப்ரெஷன். இங்கே ஏவுக்கு பதிலாக g, அதுவும் மைனஸ் g அப்படிங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் வந்துடும். அப்போ s is equal to ut minus half gt ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? தி வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் எனி பொசிஷன் ஒய். ஒய்ங்கிற ஏதோ ஒரு நிலையில் அந்த பொருளோட திசைவேகம் பார்த்திங்கன்னா மூணாவது சமன்பாட்டுக்கு பொருந்துவது. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as தான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ஏ வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா மைனஸ் ஜின்னு அப்ளை பண்ணணும். ஏன்னா அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி ஆப்ஜெக்ட் மூவிங். அப்போ மைனஸ் ஜி வரும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறும் அப்படின்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gy அப்படின்னு சொல்லி மாறும்.